வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. இதைய ஒரு ரெக்கமெண்டா எடுத்துட்டு பை, செல் பண்றது, இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் வேண்டாங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இது நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா, உங்களுக்கு மார்னிங் நிஃப்டியோட அப்டேட் லைவ்ல குடுத்துட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா, இங்க கீழ இருக்கக்கூடிய பிகினர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலத்தை இதுல இருக்கக்கூடிய ஒரு 13 வீடியோ பாருங்க. நம்மளுடைய கோர் கான்செப்ட்டை முழுமையா இதில தான் குடுத்துருப்பேன். இத வச்சு தான் மத்த வீடியோ பூராமே நம்ம எடுத்திருப்போம். அதனால இது ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு மத்ததெல்லாம் கன்டினியூவா பார்க்கும்போது ஒரு பயிற்சி நல்ல நல்ல பயிற்சி உங்களுக்கு அமையும். சரிங்களா? இது ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பயிற்சி பண்ணுங்க. எல்லா வீடியோ கன்டினியூவா பார்க்காதீங்க. ஒவ்வொரு வீடியோவா பாருங்க. நல்லா பயிற்சி பண்ணுங்க. இதில கரெக்ட்டா உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் ஆகுறவங்க இது இது பார்த்தீங்கனாலே போதுமானது. நம்மளுடைய கோர் கான்செப்ட் எல்லா வீடியோலயும் இருக்கு. எத வேணாலும் பாருங்க. எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம இண்டிகேட்டர், கால்குலேஷன் இல்லாம எளிமையா ட்ரேட் பண்றதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பயன்படும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையா இதில அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணீங்கன்னா, அடுத்தடுத்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னே தெரியாம போயிரும். நான் இடையில சில விஷயம் சொல்லிட்டே இருப்பேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்காங்கறத புரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோல்டு. கோல்டு இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? நேத்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போன வீடியோல பார்த்தது. இங்கிருந்து திரும்பும்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதாவது 1 செகண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல திரும்பும்னு சொல்லித்தான் நம்ம பார்த்திருந்தோம் ஆக்சுவலா. அது எங்க திரும்பி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழயே திரும்பி இருக்கு. அது எங்கிருந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. அகைன் அது ஒரு ஆல்ரெடி ஒரு ரிஜெக்ட் ஆன ஏரியா, சப்போர்ட் எடுத்த ஏரியாவை இதையே ரெசிஸ்டன்ஸா வச்சுட்டு அது திரும்பி இருக்குது கரெக்ட்டா. அப்போ எல்லா ஏரியாவும் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் தெளிவா எடுத்திருக்குது பார்த்துக்குங்க. இங்கேருந்து கரெக்டாக இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அது கீழே வந்திருக்கு. கீழே என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நேற்று வீடியோலேயே பேசியிருந்தோம். அதாவது மார்க்கெட் இப்படி மேலே வந்துட்டு இருக்குது. இந்த லோவுக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னு இந்த லோவுக்கு கீழே வந்ததுன்னா வீக் ஆகிடும்னு பேசணும். இந்த லோவுக்கு கீழே வந்திருக்கா அப்படின்னு பாருங்களேன். ஏதாச்சும் தெரியுதா உங்களுக்கு ஐடியா? வந்திருக்கா இல்லையான்னு? அந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் வரல. லோ உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது உடைக்கல. பார்த்துக்குங்க. இந்த லோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ட்ராக் பண்ணுறேன். எல்லாமே பாடி கொண்டு போய் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான். அதை கவனிச்சு பாருங்க. அந்த லோ அப்படிங்கிறது அதுக்கு மேலே தான் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். கீழே லோ இந்த லோவுக்கு கூட வந்திருக்கான். கிட்டத்தட்ட இந்த லோவுக்கு கூட வந்திருக்கான். ஆனால் பாடி கொண்டு போய் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்க. டோட்டலாக அப்போ இந்த லோவை கட் பண்ணல, கட் பண்ண க்ளோஸ் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டில் தான் என்ன மூவ் ஆகிட்டு இருக்குது. கீழே வர்றதுக்கு அவனுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு தெரியுது. கீழே வந்தாலும் மறுபடியும் மறுபடியும் மேலே தூக்கிட்டு போயிடுறாங்கிறது தெரிஞ்சுக்குங்க. வர்றா இந்த இந்த ரேஞ்சுக்கு பாட்டு இந்த இடம் பாருங்க எத்தனை இடத்துல இது பண்ணியிருக்கான்னு. கீழே பாடி கொண்டு போய் இந்த லெவலுக்கு மேலேயே க்ளோஸ் வச்சுட்டு இருக்கிறான். அப்போ அதுக்கு கீழ் லெவலும் கூட தொட்டிருக்கா. அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம இப்படி தான் கணக்கு எடுத்துக்கணும். இப்படி போட்டு இது ஒரு சப்போர்ட்டாக கூட வச்சுக்க முடியும். இது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரியும் சப்போர்ட் சென்ஸ் நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதைத்தானே பண்ணியிருப்போம். அதாவது இந்த இடத்துல வச்சிருக்கலாம். இந்த இடத்துல சப்போர்ட் வச்சு நம்ம ட்ராக் பண்ணியிருக்கலாம். அல்லது இதுவே கொண்டு இப்படி கூட வச்சுக்க முடியும். எல்லாமே நாம ட்ராக் பண்ணுறதாங்க. நம்மளுக்கு எப்படி சௌகரியமா இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்க முடியும். கரெக்டாக என்ன நடந்திருக்குதுன்னு பார்க்கணும் பாருங்க. இது பாடி இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க. இந்த மாதிரியும் வச்சு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ இந்த இடமா தான் திரும்பி போகும் மார்க்கெட்டு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். மார்க்கெட்டு திரும்பி போகும்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சுனாவே ஜர்க் ஆகுது. 50 மினிட்ஸில் பார்ப்போம் இதையே. அப்போ இதையே கடந்து வந்ததுனால இதையே நம்ம ஒதுக்கி வச்சுப்போம். இது தாண்டிடுச்சு இல்லையா? அது கொஞ்சம் தள்ளிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மேலேயாம சப்போர்ட் இப்போ இருக்கிற பிளேஸாம ரன் ஆயிட்டு இருக்குது.
இது சப்போர்ட் ஆகாமல் இது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. இது 15 மினிட்ஸில் நம்ம ட்ரேடுக்குள்ளே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். மேலே வந்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இது ஒரு சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுறான், இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தானா கீழே வந்து தான் போயிருக்கா. 1 ஹவரில் வந்து பாடி க்ளோஸில் 15 மினிட்ஸில் பாடி க்ளோஸ் வச்சுருக்கா. ஆனால் இந்த லோங்கிறது ஒன்று நம்ம பார்க்கணும். இந்த லோ கீழே க்ளோஸ் வைக்கல அப்படிங்கிறத பார்க்கணும். வந்து கீழே வந்து மேலே வரவ எது வரைக்கும் போயிருக்கா, இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த பிளேஸை ஆல்ரெடி இந்த பிளேஸ் இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து கணக்கு எடுத்துக்கிங்கன்னா அந்த பிளேஸ் தான். டச் பண்ணிட்டு கீழே வந்து மறுபடியும் அங்கே போயிட்டு அங்கே டச் பண்ணிட்டு கீழே மறுபடியும் சப்போர்ட்டு. ஏற்கனவே இது 2-3 நாளைக்கு முன்னாடி 2-3 வீடியோக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்ததா அந்த இந்த இந்த சப்போர்ட்டெல்லாம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இப்படி தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது. அதே தான் எகெயின் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதுக்கு கீழே நினைக்கிறேன், இங்கே பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த இந்த சப்போர்ட் அப்படி தான் பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி வந்து இங்கேயே சப்போர்ட் எடுத்துருக்குது. வந்து இந்த இடத்துக்கு வந்தால் தெரியும் போயிட்டு இந்த ரேஞ்சுக்கு போகிறான்னு பார்த்தோம். அதே தான் இன்றைக்கி நடந்திருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு வர்றான், சப்போர்ட் எடுத்தானே இந்த ரேஞ்சை போய் சொல்கிறான், தொட்டுட்டு மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வர்றான். புரிஞ்சுங்களா என்ன நடக்குதுன்னு? புரிஞ்சுதுங்களா? மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி இதே தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல நம்ம இண்டிகேட்டர் பின்னாடி கால்குலேஷன் பின்னாடி கால்குலேட்டர் எடுத்து வச்சுட்டு கணக்கு போட்டு உட்காந்துருக்கோம். வேறு என்ன பண்ணுறது? அது கொடுக்குறத நம்ம வாங்கிக்கணும். அது ரிசல்ட் எப்படி கொடுத்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் தூக்கி வீசிட்டு வாங்க, ரொம்ப ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா தவறாமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.